நீ என்னை பின்பற்றி வா என்றார். பின்பற்றுதலில் தாமதம். அநேகர் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஊழியத்தின் தரிசனங்களை பெற்று ஆனால் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாதபடி தயக்கம், தள்ளி போடுதல், தாமதம் ஆபத்தானது. ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார், உடனடியாய் செயல்பட்டார். வேதாகம புருஷர்களை நீங்கள் பரிசுத்தவான்களை பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே செயல்பட்டார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட செயல்பாடு நமக்கு தேவை. இந்த மனுஷன் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த போது அவர் சொன்னாரா, என்னுடைய தகப்பன் நல்லதா இருக்கிறார், அவ எப்போ சாவான்னு தெரியாது. சிலர்லாம் நாம போகும் பொழுது சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? சீக்கிரமா கர்த்தர் என்னை அழைத்துக் கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு எப்படியாவது போயிடணும், சீக்கிரம் போயிடணும், இங்க இருக்கிறது போதும்னு ஆயிடுச்சு. ஆனா கர்த்தர் தமக்கு சித்தமான அவருடைய வேலை, அதற்காக காத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த மனுஷன் சொல்லுகிறான், என்னுடைய தகப்பன் அவன் என்னைக்கு சாக போறான்னு தெரியாது, அவர் அடக்கம் பண்ணுகிறதற்கு, அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து முடிப்பதற்கு எனக்கு ஒரு தருணம் வரணும், அப்போ நான் உம்மை பின்பற்றுகிறேன். அநேகர் இயேசுவினிடத்தில் அநேக டிமாண்ட் வைக்கிறத பார்க்கிறோம். உமக்கு ஊழியம் செய்வதற்கு எனக்கு இது நடந்தா ஊழியம் செய்கிறேன், இப்படியெல்லாம் எனக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்குமானால் நான் உம்மை பின்பற்றுகிறேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார், என்னை பின்பற்றி வா. இன்றைக்கு அவரை பின்பற்றுவதற்கு நமக்கு அப்படிப்பட்ட ஆயத்தங்கள் தேவை. மத்தேயு 10:38 வாசிக்கிறோம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று கர்த்தர் சொன்னார். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, சிலுவை என்பது மரணம், சிலுவை என்பது ஜீவன். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைப்பதற்கு அனுதினமும் உன்னுடைய சிலுவை. ஒருவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாமல் போனால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது என்று கர்த்தர் சொன்னான். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பாவத்துக்கு மரித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுயம் மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தல். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் பொய்வீவி. கல்வாரியே அன்பினையே கண்டு பிறை நோடி வந்தேன், கல்வாரியே அன்பினையே கண்டு பிறை நோடி வந்தேன், கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்முடைய சுயம் சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தல், மாம்சம் செத்து போவதற்கு ஒப்பு கொடுத்தல். அப்பொழுதுதான் ஆவியிலே நமக்கு பிழைப்பு உண்டாகும். கர்த்தர் சொன்னார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாயிருக்க முடியாது, எனக்கு பாத்திரன் அல்ல என்றார். ஆகவே சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. லூக்காவின் சுவிசேஷம் 6:23 வாசிக்கிறோம், பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆகவே பின்பற்றுவதற்கான அறைகூவல் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம், தேவனுடைய அப்போஸ்தலர்களாய் காணப்படுகிறோம், தீர்க்கதரிசிகளாய் காணப்படுகிறோம், சுவிசேஷகர்களாய் காணப்படுகிறோம், மெய்ப்பர்கள் போதகர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு அவரை நாம் எப்படி பின்பற்றுகிறோம் என்பதை நாம் நிதானித்து ஆராய்ந்தால் நமக்கு நலமாயிருக்கும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். யோவான் சுவிசேஷம் 13:15 வாசிக்கிறோம், ஊழியன் எப்படி பின்பற்ற வேண்டும். யோவான் 13:15 சொல்கிறது, நான் வாசிங்க, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்றார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய நான் தானே
உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். இன்றைக்கு போதகர்கள் எல்லாரும் இல்லை, சிலர்லாம் நினைக்கிறாங்க. ஆனா இயேசு சொன்னதை நாம் மறந்து போகிறோம். இயேசு சொன்னார், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்றார். ஆகவே நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன். எப்படி நான் பின்பற்றுவது? ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய பின்பற்றுதல் சரியான அணுகுமுறை இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அப்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவரை பின்பற்றுதல். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6:22 சொல்லுகிறது, நோவாவினிடத்திலே கர்த்தர் பேழையை கட்டும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம், நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற திட்டங்களை தேவன் எதிர்பார்க்கிற பிரகாரமாய் கர்த்தர் என்ன எதிர்பார்த்தாரோ அப்படியே நிறைவேற்றுவது, அதுதான் அவரை பின்பற்றுவதல். ஆகவே ஸ்தோத்திரமுடைய ஊழியங்களில் அவரை பின்பற்றுகிறது தடையாய் காணப்படுமானால், அவரை பின்பற்றுதல் தள்ளி போடப்பட்டிருக்குமானால் இன்றைக்கு அதை சரி செய்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை கனம் பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மோசேயினிடத்தில் கர்த்தர் சொன்னார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி. இன்றைக்கு வீடுகளை கட்டும் பொழுது ப்ளூ பிரிண்ட் 3D எல்லாம் வியூல நம்ம எல்லாமே பார்த்துடுறோம். ஃபர்ஸ்ட்ல வீடு எப்படி இருக்கும், டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, எல்லாம் வளர்ந்து பெருகிவிட்டது. வீடு கட்டுறவங்க இன்ஜினியர்ஸ் கொடுத்த இந்த டிசைன் படி இல்லாமல் போனால் பெரிய கலவரம் உண்டாகும். மோசேயின் இடத்துல கர்த்தர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார் பாருங்க. மோசே சொல்லுகிறதை பாருங்க. கர்த்தர் சொல்லுகிற, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மாதிரி. இந்த உலகத்துல ரோல் மாடல் யாரை பின்பற்றுவது? சிலருக்கு ஒரு நபரை பிடித்திருக்குமானால், அந்த நபருடைய ரசிகராய் இருப்பாரானால். நான் சென்னையில் ஒரு வீட்டில் இருந்தபோது அப்போ நிறைய முடி இருந்தது. இப்போதான் உன்னையும் காணலை பாருங்க. இப்படி முடியை எப்படி வச்சிருந்த உடனே ஒரு பொண்ணு அங்கே வேலை பார்க்குற, அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பாஸ்டர் வீட்டில் இருந்தபோது அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரிக்கும். அப்போ நான் கேட்டேன், ஏய் என்ன சிரிக்கிற? எங்க அக்கா உங்களை பார்த்தனா விட மாட்டா. ஏன் என்னாச்சு? எங்க அக்காளுக்கு ரஜினியை ரொம்ப பிடிக்கும். உங்க தலையும் ரஜினி மாதிரியே இருக்குது, உங்க ஹேர் ஸ்டைல் ரஜினி மாதிரியே இருக்குது. ஆஹா, பாருங்க, இன்னைக்கு சினிமா ரசிகர்கள் எதுக்கு? அவனை பிடிச்சிருக்குது. நிறைய பேர் ட்ரெஸ் பண்றாங்க, சிரிக்கிறாங்க, நடுக்கிறாங்க, நடிக்கிறாங்க. அவனை போல பேசுறதுல கூட அவனை மாதிரியே பேசுறாங்க. போதகர்கள் கூட சிலர் தங்களுக்கு பிடித்த போதகர்கள் அதிலேயே மயங்கி இருப்பார்களானால் அவரை போலே பேசுவாங்க. டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுடைய நாட்களில் அவருடைய ஊழியங்களினால் பிடிக்கப்பட்டவர்கள், அவருடைய ஊழியத்தினால் கவரப்பட்டவர்கள் அநேகர் அவரை போல பேசினாங்களாம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இன்றைக்கு இயேசு தான் நமக்கு ரோல் மாடல். இயேசுவை இமிட்டேட் பண்ணுவது, இயேசுவை அப்படியே பிரதிபலிப்பது. ஆகவேதான் அந்தியோகியாவில் சீசர்களை கண்டபோது கிறிஸ்து அவர்கள் என்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பல், கிறிஸ்து நமக்கு நல்ல ரோல் மாடலாய் காணப்படுவாராக. யாரையும் காப்பி அடித்தல் நல்லதல்ல. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். காப்பி அடிப்பது நல்லதா? ஈ அடிச்சான் காப்பின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒருத்தன் எக்ஸாம் எழுதி கொண்டிருந்தானா, அத காப்பி அடிச்சவன் ஒருத்தன். திடீர்னு அவனுக்கு தெரியாம ஒரு ஈ பேப்பர்ல பட்டுச்சு, கை பட்டதுனால நசுக்கி போயிடுச்சு. பக்கத்துல காப்பி அடிச்சவன் பார்த்தானா, ஐயோ இதுல ஒரு ஈ அடிச்சு வைக்கணுமா? அவ கஷ்டப்பட்டு பிடிச்சி ஒன்னு அடிச்சு வச்சான். அதுக்கு பேர் தான் ஈ அடிச்சான் காப்பி. ரொம்ப கவனம் காப்பி அடிக்கிறதுல கூட. நான் எக்ஸாம் எழுதும் பொழுது, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். நம்மள சின்ன வயசுல பயத்துல வளர்ந்த ஆளு.
என்னுடைய எக்ஸாம் பேப்பரை ஒரு 3-4 பெஞ்சு தள்ளி இருக்கிற ஒரு பையன் வந்தான். அவன் பேர் ஜோசுவா. பாருங்க, யாருக்கும் பயப்பட மாட்டான். வந்தான், என்னுடைய பேப்பரை தூக்கிட்டு அவன் பாட்டு போயிட்டான். நான் பயந்துட்டு இருக்கேன். டேய், அவன் பாட்டுக்கு எல்லாம் எழுதி முடிச்சான். அங்க எக்ஸாமினர் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு எதுவுமே, நான் நினைக்கிறேன் இவன் கொடுக்கும் போது நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, எடுக்கும் போது மாட்டினா என்ன பண்றது, எடுக்கும் போது மாட்டினாங்களாவது பரவாயில்ல. பாருங்க, அவன் பயப்படவே இல்லை. அவன் பாட்டு வந்தா, எக்ஸாம் பேப்பரை கொடுத்துட்டு அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். காப்பி அடித்தல். இன்றைக்கு காப்பி அடிப்பது நம்முடைய வாழ்க்கையில பயங்கரங்களை உண்டு பண்ணும். ஆனால் எதை காப்பி அடிக்கிறோம்? இயேசுவை காப்பி அடித்தல் நமக்குள் காணப்படுவதாக. நம்முடைய ஊழியம் வளமாகும். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், என்னை பின்பற்று, என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொன்னார். எஜமானனை பின்பற்றுகிற வேலையாளாய் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசு நமக்கு நல்ல மாதிரி. என்ன மாதிரி? நல்ல முன் உதாரணம், நல்ல ரோல் மாடல். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும், எந்த காரியத்திற்காக இருந்தாலும் நீங்க இயேசுவை நோக்கி பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். பிரகாசம் என்றால் என்ன? ஒரு காரியம், நீங்க தேடிக்கொண்டிருக்கிற ஒன்று நமக்கு கிடைத்து விட்டால் நம்முடைய முகத்துல மகிழ்ச்சி உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் சொன்னது போல, கண்டக்டர்ட்ட கொண்டு போய் $500 கொடுக்காதீங்க, அதை கொண்டு இங்க வாங்க. பாஸ்டர் அப்படிதான், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவர், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29-30 வசனங்களில் வாசிக்கிறோம். மத்தேயு 11:29-30 சொல்லுகிறது. வாசிங்களேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இயேசு பின்பற்ற வேண்டிய நபர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் சமாதானம் உண்டாகும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். நாகமான், சீரிய தேசத்தினுடைய படைத்தளபதி ஆகிய நாகமான், எலிசாவினிடத்துல வந்தபோது, தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கும்படி வந்தபோது, அவன் எண்ணி, நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். ஏன்னா படைத்தளபதி, அவருக்கு ஈக்குவலான காரியத்தை செய்யணும். இயேசு சொன்னார், என்னுடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இன்றைக்கு நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம்? யாரை பின்பற்றுகிறோம்? யாரை மாதிரியாக்கி கொள்ளுகிறோம்? அநேக வீடியோ பார்க்கறாங்க, யூடியூப் பார்க்கறாங்க. இந்த பாஸ்டர் கலக்கிறாரே, இவரை மாதிரி பேசுவோம், ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். இயேசு நமக்கு மாதிரியாய் காணப்படுவாரானால், முதல்ல வேதம் சொல்கிறது, சில காரியங்களை நான் சொல்லும்படியா விரும்புகிறேன். முதலாவது, இயேசுவினிடத்தில் காணப்பட்டது கீழ்ப்படிதல், தாழ்மை. சாதாரண காரியங்கள் தான். ஆனா சாதாரணது அசாதாரணக்கான காரியங்களை நம்முடைய ஊழியங்களில் நிறைவேற்றும். நாம் சாதாரண காரியத்திற்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். நாகமான் பெரிய காரியத்தை செய்வதற்காக காத்து நின்றான். அவனுக்கு கொடுக்கப்பட்டது, நீ போய் யோர்தான்ல 7 முறை முங்கி எழும்பு, அவ்வளவுதான். குஷ்டரோகம் போகிறதற்கு இன்றைக்கு விசுவாசத்தோட போய் நம்மளும் முங்கி பார்க்க வேண்டியதுதான். யாருக்காவது குஷ்டரோகம் இருக்குமானால், பிரைஸ் தி லார்ட். ஒரு குஷ்டரோகி என்னுடைய போதகரை தேடி வந்தா, பக்கத்துல நிக்க முடியல. அப்பதான் எனக்கு குஷ்டரோகம்னா என்னன்னு தெரியும். என் பாஸ்டர் சொன்னார், தம்பி இவரை கொண்டு போய் பஸ் ஏத்தி, பஸ் எந்த பஸ்ன்னு பார்த்து அவர் கொண்டு போய் ஏற்றி விடு.
வழி அனுப்பி வா. நான் அவரை ஏற்றி கொண்டு போனேன். பாருங்க, குஷ்டரோகினா விரல் இருந்தா விரல்லாம் அப்படியே காணாம போயிடும், அழுகி ஒண்ணுமே இருக்க, கை வச்சா பிஞ்சு வந்துடும். குஷ்டரோகம், நாற்றம். ஸ்தோத்திரம். நாகமான் சீனிய தேசத்தினுடைய படைத்தளபதி. ஆனா வேதம் சொல்கிறது அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். பிரைஸ் தி லார்ட். அற்ப காரியத்தை கர்த்தர் நம்ம மேல் எதிர்பார்க்கிறார். நாம நினைக்கிறோம் பெரிய காரியத்தை நான் செய்யணும். என்ன பெரிய காரியம் செய்யணும்? முழங்காலே 1008 படிக்கட்டு மேலே ஏறணும், மண்ணு சோறு சாப்பிடணும். இதெல்லாம் செஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அன்னாள் தேவ சமூகத்துல வந்தாளாம். அவ சத்தம் கூட ஏலிக்கு கேட்கல. அவருடைய உள்ளத்தில் அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். வெகு நேரம் ஜெபித்தாள், தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், நம்மை காண்கிற கர்த்தர், நம்மிடத்துல எளிதான காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்கு எளிதானது என்ன தெரியுமா? எந்த விலையும் கொடுக்காதபடி, எந்த செலவுமே இல்லை. கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம் உன்னுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். உங்களிடத்துல இருக்கிறது என்ன? எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்த்தா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இயேசுவை பின்பற்றுதல். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது எல்லா காரியத்திலையும் நமக்கு மாதிரியை வைத்து போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களில் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஸ்தோத்திரம். ஒரு நிலைமையில இருக்கிற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் இறங்கினாலே போதும். ஒரு மனுஷனுக்கு நல்ல பதவி வைத்துக் கொண்டிருக்கிற மனுஷன் ப்ரமோட் பண்ணா போதும், நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிறான். எதுக்கு? என் நிலைமை மாறி போயிடுச்சு, என்னை எப்படி நான் தலை காட்ட முடியும், தலை நிமிர்ந்து வாழ முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ. அல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு போதும். கிருபைன்னு என்ன தெரியுமா? எதெல்லாம் உங்களுக்கு தேவையா இருக்கிறதோ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. கிருபைனா ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களால முடியாதது தேவனால் கூடும். அவைகளை கர்த்தர் நம்மிடக்கு தருகிறார், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதுக்குதான் எல்லாம் எது தேவையா இருக்கிறதோ அங்க கிருபையை போடுங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபையை சார்ந்திருக்கிறேன். முதல்ல தேவனுடைய ஊழியக்காரனாகிய நமக்கு கீழ்ப்படிதல். ஒரு முறை என்னுடைய விசுவாசி நடந்த சூழ்நிலைகளை அறியாமல் எல்லாம் இருக்கும் பொழுது பேசிவிட்டான். நான் ஒண்ணுமே சொல்லலை. ஏன்னா நான் நினைச்சேன், பாவம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனா பாஸ்டர் ஒண்ணுமே சொல்லலையே. அடுத்த நாள் என்னை பார்க்கும் போதெல்லாம் வந்தாரு, பாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க பாஸ்டர். எதுக்கு? நேற்று நான் பாருங்க, ஒண்ணு கூட அது உங்களுக்குள்ளது இல்லை, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி இஷ்டத்தை திட்டேன், மன்னிச்சிருங்க பாஸ்டர். நான் அந்த இடத்துல நான் தலைவிரிச்சு ஆடி இருந்தோம்னா என்ன இருக்கும் பாருங்க, அந்த ஆத்மாவை நான் இழந்திருக்கணும். எனக்கு தெரியும் கோபம் எதுக்கு வருகிறது,
இயலாதவன் முடியாதவனுக்கு தான் கோபம் வரும். கோபம் திறமசாலிக்கு வராது. யாருக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, பிராக்டிக்கலா பாருங்க, யார் கோவப்பட அவனுக்கு முடியல, அதனாலதான் கோவப்படுறான். அப்படி நம்ம நினைச்சோம்னா பிரச்சனையே வராது. அது முதல் பெரிய ஐக்கியம் உண்டாயிற்று. பாருங்க, எப்போ பார்த்தாலும், ஏன்னா காயம் அவருக்கு தான் இருக்குது, எனக்கு காயம் இல்லை. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். ஆகவே இதை எதற்காக இந்த வசனம் சொல்கிறது? இது நமக்கு கீழ்ப்படிதலும் தாழ்மையின் முக்கியத்துவத்தையும் கர்த்தர் கற்பித்து கொடுத்திருக்கிறார். என்னை பின்பற்று. அல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்தது போல, அவர் தாழ்மையா இருந்தது போல இந்த சுபாவம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உண்டு. இரண்டாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34, 35 வசனங்களில் வாசிக்கிறோம். யோவான் 13, 34, 35 சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். புதிய கட்டளை. என்ன கட்டளை? பெரிய கடினமான பார சுமையை நம்மீது சுமத்துகிற தேவன் அல்ல. புறஜாதிகளுடைய தெய்வங்களை அறிந்திருக்கிறோம். ஆட்ட வெட்டே, கோழிய வெட்டே, வேற என்ன வேணும்? எத்தனையோ பேர் எவ்வளவு துக்கத்தில் இருக்காங்க தெரியுமா? ஒரு மனுஷன், என்னுடைய நண்பர், என்னுடைய சபைக்கு வந்திருந்தார். அவர் ஒரு இந்து மார்க்கத்தில் இருந்தபோது தன்னுடைய மனைவிக்கு பேய் பிடிச்சிருச்சான். நிறைய பேர் சொல்லாங்க, ஏன் பாஸ்டர் அது அப்படி தானே பிடிச்சிருக்குது? ஏன்னா ஒரு பாஸ்டர் என்ன சொன்னார், என் ஒய்ஃபுக்கு ஏசபேல் பிடிச்சிருக்கு பாஸ்டர். அல்லேலூயா. பேய் பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு பூசாரியை பார்த்து இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி கடைசியில வந்தார என்ன பண்ணார் தானே, இதுக்கு மேல என்கிட்ட பணமே இல்லை. நமக்கு அப்படி செலவு ஏற்படுகிறதா கர்த்தரை தேடுவதற்கு? யாருடைய பாக்கெட்டையும் கர்த்தர் காலி பண்ணுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நிரப்பி அனுப்புகிற தேவன். அப்ப அவர் தூரத்தில் அவர் பார்க்கும் பொழுது ஒரு சிலுவையை பார்த்தாராம். இது கிறிஸ்தவங்க சர்ச்சி மாதிரி தெரியுது, வேணா போய் பார்த்துடலாமே. வாசல் என்ன எட்டி பார்த்துருக்கிறாருங்க. வாசல்ல எட்டி பார்த்த உடனே உள்ள இருக்கிற சபையார் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்களாம். அவர் எட்டி பார்த்துட்டு தயக்கத்தோட, புது ஆளு சபைக்கு வந்தா வாலண்டியர்ஸ் எப்படி இருக்கணும்? எட்டி பார்த்த உடனே இங்க உள்ள இருந்தவங்க உடனே ஓடி போனாங்களாம். வாங்க வாங்க வாங்க. அவர் சொல்றாரு, பாஸ்டர் நான் தயக்கி போய் நின்ன, எனக்கு தெரியாது ஒண்ணுமே. அவ்வளவு அன்போடு வரவேற்றாங்க. அந்த அன்பு என்னுடைய பயத்தை நீக்கிட்டு வேதம் சொல்லுகிறது. நான் உள்ளே அழைக்கப்பட்டேன், உள்ளே போனேன். அப்போ சொன்னாங்க, நான் சொன்னேன் என்னுடைய மனைவிக்கு இப்படி பிசாசின் போராட்டம், அசுத்த ஆவியினால் அலக்களிக்கப்படுகிறாள், எங்கள் குடும்பமே நிம்மதி இழந்திருக்கிறது, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? நான் படத்துல பார்த்திருக்கிறேன், ஃபாதர் சிலுவையை காட்டினா பேய் ஓடுறத பார்த்திருக்கிறேன். அப்ப அவங்க சொன்னாங்களாம், நாளைக்கு ஃப்ரைடே நீங்க உபவாசத்தோட வாங்க, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்போ அவரு கேட்டா, என்ன உபவாசம்? உபவாசம்னா விரதத்தோட வாங்க, ஒன்றுமே புசிக்காமல் வாங்க. அடுத்த நாள் நாங்க போன போது என்னுடைய மனைவி முழங்கால் படியிட எல்லாரும் சுற்றிலும் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள். என்ன அதிசயம், என்ன அற்புதம்! என்னுடைய பிசாசு புறப்பட்டு போனது. சில நிமிடங்கள் அப்படியே கிடந்தோம். திரும்ப எழுந்திருந்து என்ன நடந்தது? நான் ரொம்ப எல்லாம் பாரமெல்லாம் நீங்கினது போல சுகத்தோடு காணப்படுகிறேன். ஸ்தோத்திரம். இவரு பாருங்க, இப்ப நினைச்சாராம், ஐயோ நிறைய பிசாசு போகுதே, அவர் நிறைய பணம் கேட்பாங்க போல தெரியுதே. எல்லாம் முடிஞ்ச உடனே கேட்டாராம், சார் எவ்வளவு தரணும்? இலவசமாய் பெற்றீர்கள். இலவசையா? இதுக்கு பணமே கிடையாது. என் சொத்தெல்லாம் அடிச்சிருக்கிறேனே, என்னுடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா? அன்பையும் இரக்கத்தையும், ஊழியத்திற்கு அன்பும் இரக்கமும் இல்லாதிருக்குமானால்
அந்த மனுஷனை கொண்டு எந்த காரியத்தையும் கர்த்தர் செய்ய இயலாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன், வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு, இரக்க சுபாவம், இவைகளை நாம் தரித்துக் கொள்ளுதல் அவசியம். ஸ்தோத்திரம். இது நாம் மற்றவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறது. இயேசு, ஸ்தோத்திரம், நீங்கள் ஒருவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே அவங்களுக்கு செய்யுங்க. எவ்வளவு அன்பு பாருங்க, நல்ல நேசர். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோமானால் நம்முடைய ஊழியங்களின் ஆசீர்வாதங்களை, நீங்கள் எதிர்பாராத அபார வளர்ச்சியை நீங்கள் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, பரிசுத்தம், நீதி நிறைந்த வாழ்வு. இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்களை பார்த்திருக்கிறோம். அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெய்வங்கள் என்று வழிபடுகிறார்கள். அவர் வீட்டுக்காரர் அப்படி இருந்தா வீட்டுல நடையத்த மாட்டாங்க. ஆனால் தெய்வமாய் அவர் ஆராதனை செய்யப்படுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ அவர் பரிசுத்தம் உள்ளவர். 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிப்போம். வாசிங்க. 1 பேதுரு 2:22 வாசிக்கிறோம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாவம் செய்யவில்லை, வஞ்சனை காணப்படவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய மாதிரியை பின்பற்றுவது அவசியம். நம்மிடத்துல பாவம் இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாது, கன்னிங். நிறைய பேர், ஸ்தோத்திரம், அவங்களுடைய இருதயத்துல பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துல நல்ல அழகா சிரிச்சு பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் பாஸ்டர். கை பிடிச்சு குலுக்கும் போதே தெரியும் வச்சுக்கிற வேட்டு. பிரைஸ் தி லார்ட். ஒரு போதகர் இடத்துல நான் கை கொடுத்தேன், அவர் இப்படிதான் கை கொடுத்தேன், அப்படியே டச் பண்ற மாதிரி. அப்புறம் தான் தெரிந்து கொண்டேன் என்னை அவருக்கு பிடிக்கவில்லை. ஏன் பிடிக்கல? வேதத்துக்கு புறம்பான காரியங்களை சொல்றார். அப்போ நான் சொன்னேன், இது வேதத்துல எங்கேயுமே இல்லையே, அதனால அவரால் என்னை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. கை கொடுக்கறதிலே நீங்க புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்துவை பின்பற்றுதல் நமக்கு காணப்படுவதாக. ஸ்தோத்திரம். 4வதாகிய தியாகம், தியாக சுபாவம். இயேசு நமக்கு மாதிரியாய் வைத்து போனார். எதற்காக? நான் மற்றவர்களுக்காக தியாகம் செய்வதின் அவசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். எங்க தியாகம் பண்ணியிருக்கிறீங்க? ஒருவன் உங்களை 1 மைல் தூரம் நடப்பதற்கு வருவதற்கு பலவந்தம் பண்ணினால், வேதம் சொல்கிறது அவனோடு 2 மைல் தூரம் போனா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். தியாகம். இன்றைக்கு எதற்காக தியாகம்? எதையாவது தியாகம் பண்ணியிருக்கிறோமா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மில் இருப்பதாக. இயேசு எப்பொழுதும் ஜெபத்துல தேவனோடு இணைந்திருந்தார், பிதாவோடு இணைந்திருந்தார். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. என்னுடைய பிரச்சனைகள்ல என்னையால சமாளிக்க முடியும். சிந்திக்கிற நேரத்திலையும் தேவையில்லாத சிந்திக்கிற பொழுது கூட, ஓகே, இதை விட்டுட்டு வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, வேதத்துல வாசிக்கிறோம், வீண் சிந்தனைகளுக்கு இடம் கூடாதபடி கர்த்தருடைய சமூகத்துல வருவோமானால் அது நமக்கு பிரயோஜனமாய் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனுடன் வலுவான தனிப்பட்ட உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய சுபாவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும், அவரோடு ஒன்றித்து வாழ்கிற வாழ்வை அறிந்து கொள்ள முடியும். இப்படி இன்றைக்கு அவரை பின்பற்றுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை வளர்ந்து பெருக செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.